பார்த்தீங்கன்னா யோகம், பிராணாயாமம், அது இது நீட்டு, மடக்கு, அந்த யோகம் இந்த யோகம்னு போட்டு ஒன்று பெண்டை நிமித்துவாங்க. அது ஒரு வழி. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அதுவே கொண்டு போய் ஒன்றை சேர்க்காது. அதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லா குருமாரும் அதைத்தான் சொல்லுவாங்க. ஆனால் அது வேணும். தேகத்தை நீண்ட காலம் வச்சுக்கிறதுக்கு அந்த யோக மார்க்கங்கள், பிராணாயாமங்கள், வாசி யோகங்கள் இதெல்லாம் வேணும். ஆனால் அதுதான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிடக்கூடாது. 3வதாச்சா 4வது நாத்திக சமயங்கள் இருக்குது. புத்தம், சமணம். சமணர்கள்லாம் சைவ நெறியாளர்கள். அப்புறம் நடக்கும்போது கூட மயிலரை வச்சு தொடச்சிக்கிட்டே நடப்பாங்க. எறும்பு ஈய கூட மீச்சிடக்கூடாதுன்னு அந்த மாதிரி ரொம்ப கடுமையான விரதம் இருப்பாங்க. அது கொஞ்சம் சிரமம் இருக்குது. புத்த மார்க்கத்துலேயும் அது மாதிரி இறைவனை வணங்காமல் நீ யோகத்திலேயே அதை செஞ்சிடலாம் அப்படின்னு வழிகாட்டுவாங்க. தெரிஞ்சுக்குங்க. விபாசனாலாம் போய் கற்றுக்குங்க. தேங்காதீங்க. அது உங்களுக்கு சரி வராது.